Hello everyone, welcome to Science Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் டாபிக் மாதிரி தான் அண்ட் ஆல்சோ ஷார்ட் டாபிக். இதில் ஸ்பெசிஃபிக்காக லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்றது டீட்டெயில்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். லோக் ஆயுக்தா பற்றி நம்ம சிலபஸ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, அதில் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ லோக் ஆயுக்தா என்ன அப்படின்றத பற்றி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இந்த கண்டென்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லோக் ஆயுக்தா அப்படின்றது நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு சுதந்திரமான மாநில அளவிலான ஒரு ஊழல் எதிர்ப்பு குறை தீர்ப்பாளர் அமைப்புன்னு நம்ம சொல்லலாம். அது ஸ்பெசிஃபிக்காக யாருக்காக அப்படின்னா அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிரான ஊழல், அவங்க ஏதாவது அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறாங்கன்னா அதற்கு மற்றும் முறைகேடான நிர்வாகம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா அதை பற்றி விசாரிக்கிறது தான் லோக் ஆயுக்தாவோட வேலை, அவங்களோட பணி. இப்போ தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 9/7/2018 அன்னைக்கு ஒரு குரல் வாக்கெடுப்பு மூலமாக லோக் ஆயுக்தா மசோதா நிறைவேற்றி இருக்காங்க. ஸோ அந்த சட்டம் தான் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் 2018 அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். அப்போது இந்த டேட் ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில் என்னைக்கு இந்த மசோதாவை நிறைவேற்றி இருக்காங்க? 9/7/2018. மேபி இது கொஷினாக கேட்கலாம். அடுத்து பாருங்க, இதனுடைய நோக்கம் இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்ததுதான் மாநில அளவிலான ஒரு ஊழல் தடுப்பு குறை தீர்ப்பாளர் அமைப்பு நம்ம இதை சொல்லலாம். அண்ட் யாருக்காக, எந்த நோக்கம்? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அதாவது அமைச்சர்கள், அதுக்கப்புறம் யார் சொல்ல, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே இதுக்குள்ளதான் அடங்குறாங்க. அண்ட் அவங்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பது இவங்களுடைய பணி. அடுத்து இப்போ நம்ம தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் 2018 சிறப்பம்சங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த கட்டமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு தலைவர் இருக்காங்க, 4 உறுப்பினர்கள் இருக்காங்க. தலைவரும் 2 உறுப்பினர்களும் சட்ட நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சட்ட நிபுணத்துவம் ஒரு 2 உறுப்பினர்களுக்கும் தலைவரும் சட்ட நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் தலைவருக்கான தகுதின்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா பதவியில் இருக்கும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி, ஒன்று பதவியில் இருக்க ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாவோ இல்லை ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஊழல் தடுப்பு, பொது நிர்வாகம், ஊழல் கண்காணிப்பு, நிதி அல்லது சட்டம் போன்ற துறைகளில் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். இந்த மாதிரியான தகுதிகள் இருந்தால் தான் தலைவராக முடியும். தலைவருக்கான தகுதிகள்னு தகுதி வரம்புகள் பாருங்க. தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான தகுதி வரம்புகள்: தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து, குற்றவியல் வழக்கில் தண்டனை பெற்று இருக்கக்கூடாது. குறைந்தபட்ச வயது 45. அடுத்து, உள்ளாட்சி நிர்வாகம் மாநகராட்சியின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து, அரசு பணியிலிருந்து நீக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக நம்ம எம்பி எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது, அரசு பணியில் இருக்கக்கூடாது, மாநகராட்சி உள்ளாட்சி நிர்வாகம் அதுலேயுமே இருக்கக்கூடாது. அடுத்து, எந்த ஒரு ஆதாயம் தரும் பதவியையும் வகிக்கக்கூடாது. அடுத்து, அரசியல் கட்சிகளுடன் இணைந்திருக்க கூடாது. இது எல்லாமே இந்த லோக் ஆயுக்தா மெம்பர்ஸ்க்கான லிமிடேஷன்ஸ். அடுத்து, நியமன முறை அப்படின்னு பாருங்க. பின்வருவோரை கொண்ட ஒரு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஆளுநர் நியமிக்கிறார். அப்ப தலைவர் பிற உறுப்பினர்களை ஆளுநர் தான் நியமனம் செய்யறாங்க. பட் யாருடைய பரிந்துரை அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா முதலமைச்சர், சட்டப்பேரவையின் தலைவர் அதாவது சபாநாயகர் மற்றும் எதிர்கட்சி தலைவர், இவங்க 3 பேரோட பரிந்துரை அடிப்படையில தலைவர் மற்றும் பிற 4 உறுப்பினர்களையும் ஆளுநர் நியமனம் செய்யறாங்க. அடுத்த ஒரு டேட்டா பாருங்க, பொய்யான புகார். ஸோ பொய்யான புகார்களுக்கான அபராதங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ, எம்பி இல்லைனா ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்க ஒரு பர்சன் மேலே தப்பான ஒரு ஊழல் நடவடிக்கை ரிலேட்டடாக ஒரு புகார் கொடுத்துட்டாங்க, இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சனை என்ன பண்ணுறாங்க, லோக் ஆயுக்தா அந்த ரிலேட்டடாக இருக்கிறவங்க அபராதம் இல்லை தண்டனை கொடுக்குறாங்க. என்ன தண்டனை? ரூபாய் 1 லட்சம் வரை அபராதம், அப்படி இல்லைன்னா ஓராண்டு வரை சிறை தண்டனை. இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இரண்டும் பொய்யான புகார்களை அளிக்கும் அந்த பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய அபராதங்கள். அடுத்த அதிகார வரம்பு பாருங்க. முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை இதன் அதிகார வரம்பிற்குள் வருகின்றன. இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா?
முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையுமே இந்த அதிகார வரம்பிற்குள்ள வராங்க. பட் யார் வரல? உள்ளாட்சி நிர்வாகம் அல்லது அரசு ஒப்பந்தங்கள் இதன் அதிகார வரம்பிற்குள் வராது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யார் வரலன்றதை பார்த்துக்கணும். உள்ளாட்சி நிர்வாகம், அரசு ஒப்பந்தங்கள் வந்து இந்த அதிகார வரம்பிற்குள் வரமாட்டாங்க. அடுத்து பாருங்க, நம்ம இந்த லோக் ஆயுக்தா தமிழ்நாடு ரிலேட்டடாக நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்பெசிஃபிக்காக லோக் ஆயுக்தா பற்றி ஜென்ரலாக நம்ம இந்தியா லெவலில் நம்ம சிலபஸில் பார்த்துக்கலாம், சிலபஸ் கிளாஸஸில் பார்த்துக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் டாபிக் அண்ட் கண்டென்ட்னால இதில் ஷார்ட் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.